ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்ல லைஃப். இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். அக்கா கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, கிட்டலாம் கேட்டு பார்த்தேன். யாரும் சிக்கலை. இது வரைக்கும் பொறுத்ததுடா, போதுண்டா சாமி, இதுக்கப்புறம் நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பவனிஸும் கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் மோஸ்ட்லி இந்த கடையில் நான் எப்போவுமே வாங்குவேன். இங்கே ப்ராடக்ட் நல்லாவும் இருக்கும், ரேட்டுமே கொஞ்சம் அஃபர்டபுளாக தான் இருக்கும். ரேட் ரொம்ப அதிகம் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது, கரெக்டான ரேட்டில் தான் இருக்கும். பொருளோட குவாலிட்டியுமே நல்லா திக்காக நல்லாயிருக்கும். கிளாஸ் ஐட்டம்ஸில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கேண்டில் ஏற்றி வைக்கிற அந்த ஒரு இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பித்தளை பொருள் வாங்கியிருந்தேன். இது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பில்லு போட்டு பவனேஸ் சாக்லேட் பார்த்தோன்னா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பா அப்படின்னு. நான் நீனா குழந்தையாடா, உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து அப்படி கேட்டேன். இல்லை நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டா. நம்மளுக்கும் ஷேர் கொடுத்தான். எனக்கு வேணாடா நீ ஏன் சாப்பிட்றா சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பவனேஸ் அவங்க ஊருக்கு போகிறாங்க. அதனால் போய் டிஷர்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சும்மா போனது ஒரு குத்தமாயிடுச்சே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மக்கிட்டேயே ஒரு 300 பில்லை போட்டான். என்னடா அப்படி கேட்குற? இல்லை நீ எனக்கு வாங்கி கொடு, நீ எனக்கு சித்தி தானே, நீ எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு. சரி பொழைச்சிக்கூடா அப்படி சொல்லிவிட்டு ஒரு 300 வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கடையில் ஜென்ஸுக்கான எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே இருக்க நிறைய பேர் அந்த கடையில் போய் வாங்குவாங்க. எப்போவுமே டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருப்பாங்க. வாங்கிட்டு ஹாப்பியான ஃபேஸோடு வராமல் பாருங்கள். அப்புறம் இந்த பொருள் தான் நான் வாங்கியிருந்தேன் அந்த கடையில். இந்த பித்தளை விபூதி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது கேண்டில் வைக்கிறதுக்கு. டீ குடிக்கிற கப்பு நம்மக்கிட்ட இருக்குது. சரி பார்க்க நல்லா இருந்ததே அப்படி சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டம்ளர் வாங்கியிருந்தேன். அப்புறம் நம்ம கடைக்கு தண்ணி கேனில் போகிறதுக்காக அது வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர் நம்ம அம்மா வீட்டில் கிச்சனில் போடலாம் அப்படி சொல்லி வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வால் ஸ்டிக்கர் பண்ணலாம் சொல்லிவிட்டு அதுக்காக இந்த கம்மு இந்த இதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருந்தோம். இந்த விபூதி வைக்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதையே நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் எதுவுமே வாங்கணும்னு. எப்படியோ ஒரு வழியாக வாங்கிட்டேன். இது சின்ன சைஸ் தான். இது 150. இதை விட பெருசு இருந்தது. அது 400 சம்திங் வந்தது. இது நான் ஒருத்தவங்களுக்கு gift கொடுக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நல்லா இருந்ததுல இது. இந்த 100 ரூபான்னு சொல்லி தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் இதுமாரி ஊக்கு வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு பவனேஸ் நம்ம ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அபி வீட்டுக்கு போயிருந்தோம். அபிக்கிட்ட இந்த ஸ்டிக்கர் பண்ணித்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, சரி வா பண்ணித்தரேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி போயிருந்தோம். நான் முந்தின நாள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன். சாட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன். அதனால் மேடம் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ வாங்கிக்கோங்க அப்படின்னா. அதனால தான் அன்றைக்கி போயிருந்தது. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ கம்மு வாங்கிட்டு தான் நம்ம ஒட்டிட்டு மட்டும் நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். போய் பார்த்தா நாங்கள் போனதே 10:30 மணிக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. மேடம் அவ்வளோ வேலை கொடுத்தாங்க. இந்த அவுட் லைனில் அவங்க போட்டு கொடுத்தாங்க. உள்ளே நீ நான் கலரிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்மளே கலரிங் பண்ணிக்கலாம், குழந்தை இவ்வளோ வேலை நம்மளுக்காக செஞ்சுருக்கே அப்படி சொல்லிட்டு கலரிங்லாம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இது மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். இதுமாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்டுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதுக்கு தோணும். எப்போவுமே நம்ம நல்ல வார்த்தைகளை பார்க்கும்போது நம்ம லைஃப் ஸ்டைலுமே நல்ல விதமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.